இடத்துல 11வதாக வரக்கூடிய ராசி தான் கும்பராசி. உலகத்தையே கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க, புதுமையாக சிந்திப்பாங்க. அதே நேரத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் மற்றவங்க போகிற மாதிரி இவங்களும் போக மாட்டாங்க. ஒருத்தன் ஒரு தொழில் செஞ்சு அவன் முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னா அதே தொழிலை இவங்களும் செஞ்சு எடுத்து நடத்தி அது முன்னுக்கு கொண்டுட்டு வர்றது உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து வேறு விதமான தொழில் செஞ்சால் அதில் எப்படி மேலே வரலாம் அப்படிங்கிறத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அதற்கு பிரகாரம் முன்னுக்கு வரக்கூடியவங்க தான். யாரையுமே சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், பெரும்பாலும் இவங்க மற்றவங்கள சார்ந்து இருக்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்து அதற்கேற்ற செயல்படக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான். சனி என்றாலே பல பேர் பயப்படுவாங்க. ஏன்னா உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நீதி தவறாமல் செயல்படுவாங்க. ஏன்னா நீதி கடவுள் ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே உழைப்புக்கு அஞ்சாத ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரியான நேரத்தில் சரியான வேலைகளை செய்யக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நேரம் கரெக்டாக வரும்போது இவங்க கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திவாங்க. அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கும்பராசி அப்படின்னாவே வெற்றி கொஞ்சம் தாமதமாக தான் வரும். ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது அப்படியே யாரும் அசைக்க முடியாத ஆலமரம் மாதிரி தான் இருக்கும். இவங்களுடைய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிலையான வெற்றியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வெற்றி பெறதுக்காக கடுமையாக உழைப்பு போடுவாங்க, நிறைய விஷயங்களை போராடுவாங்க. ஆனால் வெற்றி அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு நிலையான வெற்றியாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சம் பெறதும் இல்லை, எந்த கிரகமும் நீச்சம் பெறதும் இல்லை. அதனால தான் இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட இந்த பிரச்சனையை அவங்களுடைய பர்சனல் விஷயம், அது தனிப்பட்ட பிரச்சனை, அவங்க சரி பண்ணட்டும் அப்படின்னு அவங்களுக்கான அந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே இவங்க போய் அதிகமாக தலையிட மாட்டாங்க. வேத ஜோதிடத்துலேயும் அதை மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையுமே தனக்கு சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த சூழ்நிலையிலுமே தனக்கு எங்கேயாவது சுயமரியாதை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் திறமையாக செயல்படக்கூடியவங்க, நீதி தவறாமல் செயல்படக்கூடியவங்க. இயல்பாகவே உங்களுடைய குணம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கும்பராசி காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. காற்றை யாரும் அணை போட்டு கட்டியோ அல்லது அடைச்சியோ வைக்க முடியாது. அது மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் காற்றை போல் அலசி ஆராய்ந்து, இந்த மூக்க நுழைக்க முடியாத இடத்துல கூட மூக்க நுழைச்சி அலசி ஆராய்ந்து ஃபைனலாக ஒரு முடிவு சொல்லக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை யாராலையும் கட்டி போட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகள் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சிந்தனையும் டிஃப்ரெண்ட்டு, இவங்களுடைய செயல்பாடுகளும் டிஃப்ரெண்ட்டு. புதுசாக நிறைய விஷயங்கள் ஆலோசனை வேணும் அப்படின்னா கும்பராசி என்பர்களை தேர்ந்தெடுங்க. அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. அறிவுபூர்வமாகவும் சொல்லுவாங்க, அறிவியல் பூர்வமாகவும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறையோடும் சொல்லுவாங்க. மனித நேயத்தோடனும் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே இருக்கும். அதனால தான் எந்த ஒரு ஆலோசனை கேட்குறதா இருந்தாலும் கும்பராசி என்பவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய நண்பராக இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு ஆலோசனையை தான் வழங்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா மிதுனம், துலா ராசிக்காரங்க இவங்க ரெண்டும் காற்று ராசி. இவங்க கூட நல்ல ஒரு புரிதல் உணர்வு, நல்ல ஒரு நட்பு அமையும். அதே போல் மேசமும் தனுசும் இவங்களுக்கு நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படின்னால இதுவும் கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய செயல்பாடுகளும் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து போகும். இவங்க கூட சேர்ந்து ஒரு தொழிலோ ஒரு வாழ்க்கை துணையோ அமைஞ்சாங்க அப்படின்னா அது ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் மிகப்பெரிய பலன்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராசிக்காரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நட்பாவோ ஒரு வாழ்க்கை துணையாவோ அமைந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நண்பன் எந்த ராசியில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 1-2-3-4 பாதம், பூரட்டாதி 1-2-3 பாதம்லாம் இந்த கும்பராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்குதடை இல்லாமல் நடக்கும். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப நம்பிக்கையாகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களுடைய திறமையால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதுலேயுமே தயங்கம் இல்லாமல் செயல்படுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் வேகம் எடுக்கும். ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கண்மூடித்தனமாக நீங்கள் இறங்குற எல்லா விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரமாக ஒரு சில விஷயங்களில் இறங்குவங்களை பார்த்தீங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய வீட்டில் வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. அவசரமாக கண்மூடித்தனமாக நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக இந்த காலகட்டத்தில் அமையாது. யோசித்து செயல்படுறது நல்லது. நண்பர் சொல்கிறான், உறவுகள் சொல்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம். ஒரு தொழிலே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அதற்கு முன்னாடி உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பேச்சாற்றல் மூலிமா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் ஓரளவுக்கு வருவாங்க. இருந்தாலும் வாடிக்கையாளர்களை கண்மூடித்தனமாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வராங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் எக்ஸ்ட்ரா கொள்முதல் செஞ்சு அதை கொண்டுட்டு வந்து நிறைய அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். கொள்முதல் செஞ்ச பொருள் சேல் பண்ணாமல் அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நிதி சம்பந்தமான பிரச்சனை ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரலாம். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே கொஞ்சம் குழப்பத்தோடு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் சரியாகும். குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மூலிமா ஏதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளோட செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி தான் இருக்கும். வெளியில் பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர் வகையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இதுலேயுமே கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இருந்தாலும் துணிஞ்சு இறங்குனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களை கை தூக்கி விடுற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு சேவகர் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையிலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. தொண்டர்கிட்ட மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் செலவு கொஞ்சம் அதிகமாகவும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது.
கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெளியில் பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலர்கிட்ட வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தடுத்து சில காரியங்கள் நடக்கிறதுனால எதை செய்கிறது எதை முடிக்கிறது அப்படிங்கிற அந்த மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் கடும் போட்டிகளுக்கு மத்தியில் தான் முன்னேற முடியும் அப்படின்னே சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க. இயந்திரங்கள் பயன்படுத்துகிறவங்க, இந்த நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது ஒரு தீக்காயமோ அல்லது இயந்திரத்தில் ஏதாவது மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலையோ ஒரு காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த சதய நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் இயந்திரங்கள் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதுவும் உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தடையாக இருக்குது, இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. வீட்டில் கோபூஜை செய்கிறதன் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இது வரைக்கும் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. அப்படி முடியாதவங்க கோமாதாவுக்கு ஏதாவது ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுங்க. ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அருகில் பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அதே நேரத்தில் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப்